Welcome to Pyramid Securities. நம்ம almost after a long break join பண்றேன். I was not well, now I'm recovered. I mean எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு. Okay, so but not very mild தான். But yeah, but it's still like எப்படின்னா a lot of weaknesses happened. But I'm actually recovered now fully, and I'll be posting videos regularly. Thanks for many people who called my office. Message பட்டவங்க ரொம்ப நன்றி. Okay. Now let's look at Nifty close today. I'm happy that I'm posting today. I see something significant in the index. Something very interesting today. It's good. This day could be a very important day. For Nifty. Okay. Pola. Uh, so 15,582 all-time high close, very high close. 39 advances, 11 declines. Snapshot பார்த்தீங்கன்னா so 72,000 crores turnover, 2,400 FII இப்போ இன்னைக்கு தான் FII ரெண்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று விற்று தான் வாங்கியிருப்பாங்க, அது விற்ற டேட்டா வர நெட்டு தான் இங்கே வரும். ஸோ வெறும் வாங்கியிருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க, விற்று இருக்கிறாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். 1,102 advances, 914 declines. All segments in green. All segments in green. இப்போ வந்து டாப் கைனஸில் பார்த்தா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க். நான் மார்க்கெட் எவ்வளோ நாள் பார்க்கல, நடுவில் ஒரே ஒரு நாள் பார்க்க ட்ரை பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது, விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஈவினிங் தான் பார்த்தேன். ஸோ இப்போ இன்னைக்கு போஸ்ட் பண்ணலாமா நாளைக்கு போஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சப்போ ஸோ இன்றைக்கே போஸ்ட் பண்ண டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, டாப் கெய்னர்ஸில் இவங்களாம் இருக்காங்க. டாப் லூசரில் எம்என்எம், அதானி போர்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாம் இருக்காங்க. இது மார்ஜினல் லாஸ் தான். எம்என்எம் தான் பெரிய வந்திருக்கு. வால்யூமில் பார்த்தா பிஎன்பி வால்யூமில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா -3%. ஐம் நாட் கோயிங் டு கமெண்ட் பிகாஸ் என்ன நியூஸ்க்கான தெரியல எனக்கு. ஐடிசி மறுபடியும் அந்த ரேஞ்சில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. எஸ் பேங்க் வந்து டவுன் 13.5. அண்ட் இன்ஃபிபீம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்து எங்கேருந்து எங்கே ஒருத்து பெரிய இடத்துக்கு காணாமல் போனால் திருப்பி மேலே போகிறான். ஸோ யாவது இந்த மாதிரி கவுண்டரில் என்டர் பண்ணிங்கனாக்கா வெளியே வரதுக்கு ரெடியாக இருக்கணும், இல்லை சக்கர விகிதத்தில் மாட்டிப்பீங்க. வேல்யூ பார்க்கலாம். வேல்யூவில் வந்து ரிலையன்ஸ் 2% அப், டாடா ஸ்டீல் 2% அப், எஸ்பிஐ 0.5, ஐசிஐசிஐ பேங்க் 3%, அண்ட் செயில் 1.5. நம்மளுக்கு செயில் விடவே கூடாது, 5.4% அப். ஓகே, ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ் கூட வால்யூம் இருந்தால் நல்லது, வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஐஜி இண்டஸ்ட்ரீஸ் 20%, பிஎன்பி ஹவுசிங், டிசிஐ டெவலப்பர்ஸ். இந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்பர்ட்ஸ், வால்யூம் ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து 52 வீக் லோ கிட்டே தான் நல்லது. பட் இப்போ இருக்க வாய்ப்பு கிடையாது. ஈஸ் மை ட்ரிப்னு ஒரு கவுண்டர் இருக்குதுன்னு தெரியல, பார்க்கணும். வால்யூம் இருக்குது, வேல்யூ இருக்குது, இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. வால்யூம் ஸ்பர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கோன் 40 times ego. வால்யூம் precedes price. வால்யூம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வால்யூம் தான் அல்டிமேட் ரியாலிட்டி, உண்மையான உண்மை. ஓகே, மற்றதெல்லாம் நம்ப முடியாது, ட்ராப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸுமே பெரிய லெவலில் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. யாரோ ஏதோ என்ன somebody is seeing something major happening in that நினைக்கிறேன். Okay, so that is what it is. Then we'll look at the indices. இதில் வந்து எல்லாம் ப்ராட் பேஸ்டாக மேலே தான். ஸோ அதனால் எல்லாமே நல்லா தான் நினைக்கிறேன். ஸோ ஆட்டோ ஃப்ளாட், எம்என்எம் 4% டவுனு, நிஃப்டி பேங்க், ஐடி டவுன், மீடியா டவுன், பிஎஸ்சி பேங்க் டவுன், ரியாலிட்டி ஹை. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி சார்ட்டில் இதில் பார்க்கலாம், ஷார்ட்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ வந்து நம்ம லாஸ்ட் ஆர்எஸ்ஐ பை சிக்னல் இது போட்ட வீடியோ நான் நினைக்கிறேன், லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், இந்த ஞாபகம் இல்லை. ஆர்எஸ்ஐ 69, ஆல்மோஸ்ட் 17 ஓவர் பாட்டு. ஸோ இது வந்து இப்போ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வந்து இதுதான் ரெண்டு விஷயம் கவனிங்க இப்போ. ஃபஸ்ட்டு, ஸோ நிஃப்டி வந்து லாஸ்ட் மந்த் செட்டில்மெண்ட் அஸ் ஓவர் லாஸ்ட் Thursday. இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியம் பாருங்க நீங்கள். அதான் இன்னைக்கு தட்ஸ் வை ஐ வாஸ் லிட்டில் I don't want to spoil the party. Nifty spot 15,582, Nifty 1 month future 15,571.
ஒரு almost 11 points discount இருக்கு. This is not healthy. It should not be like that, especially at the beginning of the new series. Okay, லாஸ்ட் ஃப்ரைடே தான், லாஸ்ட் தேர்ஸ்டே தான் முடிஞ்சது. ஃப்ரைடே மண்டே இவ்வளோ இருக்கக்கூடாது. இது வந்து இஸ் நாட் அ குட் சைன். அது பாயிண்ட் நம்பர் ஒன் ஐ நோட்டிஸ்டு. செகண்ட் திங் ஐ நோட்டிஸ்டு வந்து இட்ஸ் இட் பிரேக் அவுட். ஓகே, நான் சார்ட்டில் போய் பார்க்குறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்துங்க, 15,580 ஸ்பாட், ஃபியூச்சர் 15,571. நார்மலாக 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்கணும், ஆனால் ப்ரீமியமில் இல்லை. ஸோ நம்ம வி ஹேவ் டு பி வெரி வெரி காஷியஸ். டோன்ட் ஜம்ப் பிளைண்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். வெயிட் 1 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. இப்போ இது பிரேக் அவுட்டு. இஸ் இட் பிரேக் அவுட்? எஸ் ஆர் நோ? ஓகே, இது பிரேக் அவுட், ஜெர்லி பிரேக் அவுட்னா என்ன ஆகும்னாக்கா, it has to retest and go up. Okay, point number one. Then it's real breakout. The best breakout is it close below this and then breakout again is a fantastic breakout. But எனக்கு வந்து இது வரையும் I'm taking it with a pinch of salt this breakout because I'll share with you one thing. See, நம்ம வந்து MACD பார்க்கணும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஹை. ஓகே, ப்ரீவியஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ MACD இருக்கிறது இங்கே இருக்கு. வேர் இட்ஸ் யா MACD இஸ் யா. ஸோ இப்போ நிஃப்டி எப்போ ஒரு நியூ ஹை போகும்போதும் MACD நியூ ஹை போகணும். அப்படி போகலனாக்கா இட்ஸ் நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்கு. இப்போது ஆல் டைம் ஹை கிராஸ் திஸ் லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் போட்டோம்னாக்கா இங்கே நிற்குது. ஸோ வாட் ஐம் டாக்கிங் இஸ் பியூர் டெக்னிக்கல்ஸ். ஐ எம் நாட் லுக்கிங் அட் மொமெண்டம் எனிதிங். திஸ் இஸ் பியூர் டெக்னிக்கல்ஸ். RSI, நாட் RSI, திஸ் இஸ் MACD. இது வந்து வெரி பவர்ஃபுல் MACDன்றது. But we'll have to see whether how it's going to play out. So this rally, you just இது வந்து இன்னைக்கு இது பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் என்ன தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் we have to be cautious because of two things. நம்ம பிளைண்டாக வந்து நம்ம விஷுவல் திங்கிங் கிடையாது மார்க்கெட்டில். அங்கே அமெரிக்கா மார்க்கெட் மேலே போச்சு, அதனால நம்ம மேலே போனோம். ஸ்ரீலங்கா மார்க்கெட் அந்த மாதிரி விஷுவல் திங்கிங் கிடையாது. நம்ம மார்க்கெட் தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அதை பார்க்கும்போது யூ கேன் சி RSI நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஓகே, ஸோ டெக்னிக்கலி பார்த்தா பிரேக் அவுட்டு, பட் RSI நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். இது இது வந்து பிரேக் அவுட் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. how it plays out is very important and we'll get to know tomorrow. ஏன்னா இந்த ஹையை வந்து நெக்ஸ்ட் மந்த் பிரேக் பண்ணலனாக்கா, பிரேக் பண்ணலனாக்கா இட்ஸ் இப்போ let's wait and see because it has to be that way. நான் மற்றபடி ரொம்ப நாள் ஆச்சு சார்ட்டே பார்த்து, ரொம்ப நாள் ஆகுது. Weekly, monthly. Okay, I need to study some more. So this is what it is today as of now. But it's a very all-time high. It's great. It's fine. But one ஞாபகம் வச்சுக்கணும், please be cautious, much more cautious at this level than even 1 month back. Okay, ஏன்னா வந்து because of three things, RSI negative divergence, Nifty is in futures in discount. Okay, thank you. Have a nice day and we'll catch up tomorrow. நன்றி, வணக்கம்.